வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வத்தலகுண்டு அருணாச்சலபுரத்தைச் சேர்ந்த முனியப்பன் மகன் முனீஸ்வரன், வயது 11. 6ஆம் வகுப்பு படிக்கும் முனீஸ்வரன் காலை பள்ளிக்கு செல்ல அருணாச்சலபுரத்திலிருந்து வெங்கிடாப்பட்டி வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தான். எதிரே டூவீலரில் வந்த 2 இளைஞர்கள் முனீஸ்வரனை ஒட்டி வந்தனர். டூவீலரில் பின்னால் அமர்ந்திருந்த இளைஞர் கையில் இருந்த கத்தியால் முனீஸ்வரன் கழுத்தில் குத்தினான். முனீஸ்வரன் கூச்சலிட்டவுடன் டூவீலரில் வந்த இளைஞர்கள் தப்பினர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் முனீஸ்வரனை வத்தலகுண்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். வத்தலகுண்டு எஸ்ஐ ஜாஃபர் தலைமையிலான போலீசார் டூவீலரில் தப்பிய இளைஞர்களை தேடி வருகின்றனர். மாணவனை கொலை செய்ய திட்டமிடப்பட்டதா என போலீசார் விசாரிக்கின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ளது செருதூர் கிராமம். இந்த ஊரைச் சேர்ந்த செந்தில் என்பவரின் படகில் 5 பேர், சுரேஷ் என்பவரின் படகில் 4 பேர் 24ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை பகுதியில் இரவில் வலைகளை வீசிவிட்டு ஓய்வு எடுத்தனர். அப்போது அங்கு 2 அதிவேக படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் தாக்கி வலை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சென்றனர். இந்த தாக்குதலில் செந்தில் உள்ளிட்ட 3 மீனவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. பொருட்களை இழந்து காயத்துடன் மீனவர்கள் கரை திரும்பினர். இலங்கை கடற்கொள்ளையர்கள் அட்டூழியம் தொடர்வதால் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்கள் எங்கள் போட்டு நேற்று தான் எடுத்தோம். நேற்று எடுத்து போய் வலையறைக்கு கிடக்கும்போது எல்லோரும் வலையறைக்கு கிடந்துட்டு எல்லோரும் தூங்கிட்டோம். தூங்கவுமே அந்த போட்டு, அதாவது இலங்கை கொள்ளையர்கள் வந்து போட்டில் ஏறிட்டாங்க. போட்டில் ஏறவும் இன்ஜினை எல்லாத்தையும் எடுக்க பார்த்தாங்க. நாங்கள் இன்ஜினை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போராடினதுக்கு என்னை வந்து கம்பியால் அடிச்சுட்டு எல்லாம் இரும்பு பைப்பால் அடித்தாங்க என்ன. அதன் பிறகு வந்து வலையெல்லாம் வெட்டி அழுட்டு போயிட்டாங்க. போட்டில் வலையே இல்லை, எல்லா வலையும் அழுட்டு போயிட்டாங்க. ஆமாம், எனக்கு இன்றைக்கி மட்டும் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது நான் எத்தனை வருஷம் சம்பாதிக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி டெய்லி எனக்கு மட்டும் நடக்கலை, எல்லா மீனவர்களுக்கும் நடக்குது. ஒரு 500 கிலோ வலையிட்ட வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போட்டில் எந்த பொருளுமே இல்லை, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஜிபிஎஸ், செல்லு, அந்த லைட்டு, இந்த பொருள், இந்த மாதிரி நம்ம கடலுக்கு எந்த பொருள் எடுத்துகிட்டு போவோமோ, போட்டுக்கு எந்த உபயோக பொருள் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிட்டாங்க. சிலிண்டர் இல்லைதா, இந்த விட்டு இந்த கல்லெல்லாம் வந்து இருக்குது, இந்த கல்லெல்லாம் விட்டு அடித்தாங்க, இரும்பு பைப்பால் அடித்தாங்க. பைப்பு கத்தியெல்லாம் முடிய முடியாது. இதே பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எங்களோட வாழ்வாதாரம்லாம் போயிடுது. இதனால் எங்கள் தொழில் நிம்மதியாக தொழில் பண்ணோன்னா எங்களுக்கு அரசு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுக்கணும். இது தொடர்ந்து அத்துமீறி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு அடிச்சிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று போனது ஒரு செந்தில் போட்டு போனதில் போட்டில் ஏறிருக்காங்க. இன்ஜினை கொடுக்கல, மெயினாக இன்ஜினை தூக்குறாங்க. இப்போ இன்ஜினோட விலை வந்து இப்போ 4 லட்ச ரூபா விற்கிது. அந்த இன்ஜினை புதுசாக இருக்கும், இன்ஜினை கொடுக்கல. போய் அந்த செந்திலுங்கிற பையன் தான் ஓனர். அவங்க இருந்து இன்ஜினை தடுத்துருக்காப்புல. அவர் மண்டையெல்லாம் உடைச்சி எடுத்து போட்டு பாக்கி உள்ளவங்களாம் அடித்து அதை நிறுத்தினதுனால வலைவாரி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஒரு ஜாமான் கூட இல்லை. அதில் கத்தி, பெரிய கத்தி, அருவாயெல்லாம் வச்சிருக்கிறதுனால யாரும் எதுவும் செய்ய முடியல. அந்த பையன் போய் காலில் கையில் விழுந்து இன்ஜினுக்காக ரொம்ப போராடிக்கிறாப்புல. இன்ஜினுக்கு போராடம் தான் அவர் அடித்து மண்டையெல்லாம் உடச்சி மூஞ்செல்லாம் உடச்சி எல்லாருக்கும் அடிச்சு போட்டாங்க, கீழே அடிச்சு போட்டு. இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்களும் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களால் அங்கே உள்ள மீனவருக்கு பாதிப்பு கிடையாது, இழுவப்பட்டால பாதிப்பு அதிகமாக இருக்கு. அவங்க வந்து ஏன் எங்களை அடித்து எல்லாத்தையும் பிடுங்குறாங்கிறது தெரியல. தொடர்ந்து நாங்களும் அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்கு. எத்தனை ஒரு நாளைக்கு 4 போட்டு 3 போட்டு நடந்துட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. சில பேர் அனுசரித்து போறாங்க, முடியாத பட்சத்தில் இது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. ஏதோ மத்திய மாநில அரசு பார்த்து ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு நிதி வழங்கும் மாதிரி கேட்டுக்கிறாங்க. தென்காசி வடகரை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் 132 அடி கொள்ளளவு உடைய அடவி நயினார் அணை உள்ளது. அணையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவு எட்டி நீர் வெளியேறுகிறது. அணைக்கு வரும் 150 கன அடி நீரும் அப்படியே வெளியேறுவதால் பண்பொழி, கரிசல் குடியிருப்பு, இலத்தூர், ஆய்க்குடி உள்ளிட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. 7500 ஏக்கர் பரப்பளவில் கார் பருவ சாகுபடி பணிக்கு தேவையான பாசன வசதி நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். கருப்பா நதி, ராமநதி, கடனா நதி, குண்டாறு உள்ளிட்ட அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் இந்த ஆண்டுக்கான கார் பருவ சாகுபடி பணிகளை மேற்கொள்ள விவசாயிகள் ஆர்வமாக உள்ளனர். இயற்கை எழில் சூழ்ந்து பார்ப்பதற்கு ரம்மியமாக இருப்பதால் அணையின் முன்பு நின்று டூரிஸ்டுகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.
ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு ஊட்டி, குன்னூரில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குன்னூர் டிஎஸ்பி ரவி துவக்கி வைத்தார். பெட் போர்டு டு மேரிஸ் பள்ளி வரை நடைபெற்ற பேரணியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் பங்கேற்றனர். பேரணியில் போதைப்பொருள் ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி போதை ஒழிப்பு கோஷம் எழுப்பினர். திருவள்ளூரைச் சேர்ந்த ஜெகதீசன் என்பவர் திருவேற்காடு நடேசன் நகரில் புதிய வீடு ஒன்றை வாங்கினார். வீட்டை தனது பெயருக்கு மாற்றவும் வீட்டு வரி செலுத்துவதற்காக திருவேற்காடு நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தார். மனுவை பரிசீலனை செய்த கலெக்ஷன் அலுவலர் உமாநாத் வீட்டு வரி கட்ட 25,000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என கரார் காட்டினார். லஞ்சம் கொடுக்க மனமில்லாத ஜெகதீசன் திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கூறினார். லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி கணேசன், இன்ஸ்பெக்டர் தமிழரசி ஆகியோர் தலைமையில் வந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ஜெகதீசனிடம் கொடுத்தனுப்பினர். ஜெகதீசனிடம் நகராட்சி அலுவலகத்தில் இருந்த பில் கலெக்ஷன் அலுவலர் உமாநாத் வாங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். லஞ்சமாக பெற்ற பணத்தை பறிமுதல் செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பீஸ் மது போதை மனநல சிகிச்சை மையம் மற்றும் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தை போக்குவரத்து துணை கமிஷனர் வனிதா மற்றும் பீஸ் மனநல சிகிச்சை மைய நிறுவனர் டாக்டர் சரவணன், மாவட்ட மனநல மருத்துவர் சந்தோஷ்ராஜ், ரெட் கிராஸ் முன்னாள் தலைவர் ஜோஷ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். உலக போதை எதிர்ப்பு தினம் தொடர்ந்து 15 வருடங்களா காந்தி மியூசியத்திலிருந்து நம்மளுடைய ரேஸ் கோர்ஸ் கிரவுண்ட் வரைக்கும் ஹியூமன் ராலி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் டேமேஜ், முதல் குடிபோதை முற்றிலும் மோசம் செய்யும். இந்த ப்ரோக்ரஸிவ் டிசீஸ், ஆல்கஹால் இஸ் த ப்ரோக்ரஸிவ் டிசீஸ், வளரும் தன்மையுடைய ஒரு நோய் இது. இந்த நோயை எந்த மாதிரி இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் பீஸ் சிகிச்சை மையம் சார்பாக தொடர்ந்து சிகிச்சை அளிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எங்ககிட்டையும் ஒரு 200 இது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நோயாளிகள், நார்காட்டிக் அடிக்ட்ஸ், பல்பொருள் போதையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மற்றும் நிறைய இருக்கிறாங்க. தொடர்ந்து இது சம்பந்தமா பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். போதை மேல போதுமான அளவு விழிப்புணர்வு போய் சேரல. இந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்தாலும் இந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படின்றத அவங்க உணர்றது கிடையாது. இது இதுக்கு போதுமான அவேக்னிங் விழிப்பு கிடையாது அவங்க கிட்ட. அதனால இதுல நிறைய மாட்டிக்கிறாங்க. இதுல மாற்றுறது எவ்வளவு ஒரு கடினமான ஒண்ணோ அதை விட இதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கடினமான ஒண்ணு. இதுல இருந்து சாதாரணமா வெளியே வர முடியாது. இதுக்குதான் நாங்க தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ அப்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபாலோ அப் மூலியமா தான் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெல்ல வெளியே வர முடியும். ஊர்வலத்தில் 2000க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் சென்றனர். போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை கைகளில் ஏந்திச் சென்றனர். ஊர்வலம் காந்தி மியூசியத்தில் தொடங்கி ரேஸ்கோர்ஸ் வரை சென்றது. மேலும் போதைக்கு எதிரான உறுதிமொழியை மாணவ மாணவிகள் எடுத்துக் கொண்டனர். எந்த சமுதாய தீங்கையும் முளையிலே கிள்ளிப்பட வேண்டும். வளரப்பட்டோம்னா அதுல இருந்து விடுபடுவது கடினம். எந்த தீங்கான செயலையும் உள்ள விழுகிறது எளிது. மீட்சி என்பது ரொம்ப கடினமான ஒன்று. அதனால தடுக்கிறது தான் மிகச்சிறந்தது. அந்த வகையில தான் அதிகமா விழக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள், தீங்கில விழக்கூடிய வாய்ப்புள்ள அந்த இளம் பருவத்தினரை அந்த பருவத்திலே இவர்களை
பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காக தான் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள் இவர்களை வைத்து இன்றைக்கு விழிப்புணர்வு ஊர்வலத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்கள், நடிகர்களை போன்றவர்கள், இன்னும் பிரபலம் விளங்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் கைதாகின்ற நிலை ஏற்படுகின்ற போது இளைஞர் மனதில் என்ன ஆகுது, அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அவங்களும் அந்த தவறான வழியில் போகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதனால சமுதாயத்தில் ஒரு நிலையான இடம் பெற்றவர்களும் எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான கோரிக்கை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வால்பாறை சோலையாறு அணை நிரம்பியது. சோலையாறு அணை பகுதியில் 175 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. 160 அடி உயர அணையில் வினாடிக்கு 5380 கன அடி நீர்வரத்து உள்ளது. பாதுகாப்பு நலன் கருதி அணை திறந்துவிடப்பட்டது. இதனால் பரம்பிக்குளம் அணையை சுற்றியுள்ள பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அணையிலிருந்து வினாடிக்கு 450 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் புளியங்குடி தனியார் கல்லூரி வளாகத்தில் செயல்படுகிறது தென்காசி மாவட்ட அரசு மாதிரி பள்ளி. இங்கு 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 9 முதல் +2 வரை படிக்கின்றனர். நேற்று பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவுடன் அழுகிய முட்டை வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. குற்றச்சாட்டு குறித்து வாசுதேவநல்லூர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் வெங்கடேஷ் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் அவித்த முட்டைகள் தரமற்றதாக இருந்ததாகவும், அவித்த பிறகுதான் தெரிய வந்ததும் அந்த முட்டைகளை டிஸ்போஸ் செய்துவிட்டு மாணவர்களுக்கு புதிதாக முட்டை வாங்கி கொடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மாணவ மாணவிகள் கெட்டுப்போன முட்டைகளை சாப்பிடவில்லை என்பது உறுதியானது. அரசு சார்பில் செயல்படும் அரசு மாதிரி பள்ளிக்கு அழுகிய முட்டைகளை விநியோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாணவர்களின் பெற்றோர் வலியுறுத்தினர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் கோவைக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. மேலும் குற்றாலம் சுற்றுலா தலம் மூடப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஆனைப்பட்டியில் தனியார் நிறுவனம் கட்டுமான வேலைகளுக்காக அங்கிருந்த பாறைகளை வெடிவைத்து அகற்றினர். பாறைகளில் துளையிட்டு வெடிவைத்த போது பெரிய பாறைகள் அருகிலிருந்த முசிறி தண்டலைப்புத்தூர் தார் ரோட்டில் விழுந்து பள்ளமானது. ரோடுகள் பலத்த சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக வாகனங்கள் வராததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைபட்டது. பாறைகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டன. தாரோடு மற்றும் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் நெடுஞ்சாலைத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். முசிறி போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரிக்கின்றனர்.